ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி முருங்கைக்கீரையை வந்து நல்லா உருவி எடுத்துகிட்டு நல்லா பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை அது வந்து இலையாக இருந்தால் சில பேர் சாப்பிட பிடிக்காது. நல்லா இதுமாரி ஜூஸ் மாதிரி எடுத்துட்டா அப்புறமா நம்ம தண்ணியில் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜீரகமும் பூண்டும் போடுறதுனால அதில் வந்து தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த தழை கூட போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நல்லா சூப்பு நல்லா வந்து இதுமாரி கன்சீவாக இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு இதுமாரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை நல்லா வந்து இரும்பு சத்து. இதுமாரி வாரத்தில் 2 டிப்பு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம். நம்ம பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி, ஏன்னா என்ன குழந்தைங்களுக்கு இது நெய் வந்து பிடிக்காதவங்களுக்கு எண்ணெய் ஊற்றி கூட வதக்கலாம். கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்ல. வதக்கி அந்த முருங்கைக்கீரை சாறு கொதிக்குது இல்லையா, அதில் வதக்கி நம்ம அதிலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துட்ட உடனே நம்ம அதை கொதித்தோடனே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஏன்னா வந்து சத்து தன்மையெல்லாம் போயிடும். அதில் லைட்டாக கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், இப்போ கொதி வருது. நல்லா பாருங்கள், ஒரு லைட்டாக தான் கொதி வருது. எதுக்குன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப வதங்கக்கூடாது இல்லையா, அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்புக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டோடனே நம்ம வதக்கி வச்சு இந்த வெங்காயம் தக்காளி வந்து அந்த இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெய் வாசனைனா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த கடாயில், ஏன்னா வதங்கினோடனே நெய் வாசனை நல்லாயிருக்கும், அதனால் வந்து கொஞ்சமாக அதிலே அந்த சூப் இதுன்னு உங்களுக்கு தேவைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் கடையில் நம்ம சூப்பு சாப்பிட்டா கார்ன்ஃப்ளவர் கலப்பாங்க. நம்ம வீட்டில் உங்களுக்கு தேவைன்னா கார்ன்ஃப்ளவர் கலக்கி போடுங்க கொஞ்சமாக. ஏன்னா குழந்தைங்கள்லாம் கொடுக்குறோம் இல்லையா, வேணான்னா விட்டுடலாம் இதை. ஏன்னா தண்ணியாக இருக்கும்ல, கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் கொடுக்கும் சூப்பு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கும் போதே வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். இது சர்வ் பண்ணி லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. நம்ம கொதிக்கும் போதே கொஞ்சோண்டு பெருங்காய தண்ணி ஊற்றிருக்கோம். அதில் ஜீரகம், பெப்பர் போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா சூப்பராக. அங்கே பாருங்கள், எங்கள் குட்டீஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக கன்சீவாக இருக்கிறவங்களாம் இதுமாரி சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு அவ்வளோ இரும்பு சத்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்கள் குட்டீஸு கொண்டாங்கன்னு கேட்குறாங்க பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல